ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கான். தூங்கும் போதே வந்துட்டு அந்த விந்து வந்து அவுட் ஆகுது. கல்யாணம் பண்ணல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. லீக் ஆகுதுன்னு என்ன கேட்டான். அது ஏன்டா என்கிட்ட கேட்குற, நம்பர் தான் கீழே கொடுத்துருக்குல்ல, அது உங்ககிட்ட இல்லை சார் கேட்கணும். 28 வயசுலாம் நிறைய விந்து லீக் ஆகும். ஏன்னா 28 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு விந்து அங்கதான் விட்டு இருக்கணும், தானே வேஸ்டா விட்டு இருக்கிறாரு. எங்க விடணும்? கல்யாணம் ஆகணுங்க மனைவி கிட்ட போடுறாங்க. கல்யாணம் ஆகாதுங்க என்ன பண்ணுவானுங்க? விந்து விடக்கூடாது. கல்யாணம் ஆகாதவங்க விந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அது எங்க நிக்க மாட்டேங்குது. நிக்க வைக்கிறதா ஐடியா சொல்றேன். கண்ட நேரத்தை சாப்பிடாப்புல, கண்ட நேரத்தை தூங்குவாப்புல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வச்சு நோண்டினே இருப்பாரு. அவர் கண் அப்படியே எரிச்சல் ஆகும், ஹீட் ஆகும், தானே லீக் ஆகும். கை கால் நடுக்கம், கண்ணம் ஒட்டி போதல், இன்னும் ரெண்டு உள்ள போதல், பாக்குறதுக்கு ஓல்டு மேன் மாதிரி இருப்பான், பாக்குறதுக்கு இளைஞராகவே இருக்க மாட்டான். கண்டுபிடிச்சிடலாம் இவன் கை அடிக்கிறவன். அது மாதிரி அடிக்கடி லீக் ஆனா கை கால் வசதி வரும், சோறு வரும், படபடப்பு வரும், பலகீனமா ஆயிடுவீங்க. ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்காது, மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது. நிறைய ஆண்களுக்கு விந்தும் சிறுநீரும் கலந்து போகும், அவங்களுக்கும் அந்த நரம்பு தளர்ச்சி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகனா. இது டாக்டர் பழனி சேனல். நேயர்களே, நான் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன கேள்வின்ட்டு நம்ம சார் கிட்ட போலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. மக்கள்கிட்ட சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. கோச்சிக்காதீங்க சார். கோச்சிக்கலாமா, மக்கள் தான் முக்கியம். சொல்லுங்கம்மா. நிச்சயமா சார். சார் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னாக்கா, அதாவது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உனக்கு ஃபோன் கால் வருதா? ஆமா, அது ஃபாரின் கால். நிறைய கால் வருது. உனக்கு கால் வருதா? இல்ல இல்ல, இன்ஸ்டா அதுல இருந்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம். உன் ஃப்ரெண்டுங்க? ஆமா ஆமா. அதுல வந்து ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கான். பட் அவனுக்கு வந்துட்டு தூங்கும் போதே வந்துட்டு அந்த விந்து வந்து அவுட் ஆகுது. என்ன இருக்கு வயசு அவனுக்கு? அவனுக்கு 28-30 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டாப்லையா? இல்ல, கல்யாணம் பண்ணல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகுது. லீக் ஆகுதுன்னு என்ன கேட்டான். அது ஏன்டா என்கிட்ட கேக்குற, நம்பர் தான் கீழே கொடுத்துருக்குல்ல, அது உங்ககிட்ட இல்ல சார் கேட்கணும். அவன் வந்து அறிவாளி, டாக்டர்கிட்ட நேராக பேச முடியாதுன்னா உங்களோட கேட்டு இப்போ எப்படி கேட்டு பதில் சொல்றோம். அது மாதிரி உன்னை கேட்டு நீ பதில் கேட்டீங்களா பார்க்கல. எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு தான் வந்து கீழே வந்து நாங்க நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ கேட்டா நீங்க வந்து அவர் என்ன சொல்யூஷன் கொடுப்பாரு. என்கிட்ட கேட்டாக்க நிச்சயமா எனக்கு தெரியாது, நான் வந்து சார்கிட்ட கேட்டா மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சரி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சரணா கேள்வி என்னன்னா, அவருடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு. அந்த வெளிநாட்டுல இருக்கிற நண்பருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, விந்து தானா லீக் ஆகுது. இந்த விந்து தானா ஏன் லீக் ஆகுது அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இதானமா? நிறைய ஆண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம், வயசு 28 சொன்னல, 28 வயசெல்லாம் நிறைய விந்து லீக் ஆகும். ஏன்னா 28 வயசுலாம் கல்யாணம் பண்ணிட்டு விந்து அங்கதான் விட்டு இருக்கணும், அவரு தானே வேஸ்டா விட்டு இருக்கிறாரு. எங்க விடணும்? எங்க விடணுமா? இல்ல, எங்க மனைவி கிட்ட விடணுமா? அப்படி தெளிவா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா விந்து எங்க விடுவாங்க? அப்படி சொல்லல, அங்கதான் விந்து வாயிலையும் விடுவாங்க, பெண்ணுறுப்புலையும் விடுவாங்க, எங்க வேணாலும் விடுவாங்க. ஆண்களுக்கு வந்து எங்க பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் விடுவாங்க. அப்படி ஒரு வயசு தான் அவனுக்கு 28 வயசு. ஏமா? இல்ல இல்லம்மா, உண்மைதான் சொல்றேன். சரி சார். ஒரு ஆண்களுக்கு உணர்ச்சி வருது, உணர்ச்சி வந்தோடனே மனைவி கிட்ட போய் செக்ஸ் பண்றாரு. செக்ஸ் பண்ண ஒண்ணு சரி, ஓகே, மனைவி கிட்ட கல்யாணம் ஆவணுங்க மனைவி கிட்ட போறாங்க. கல்யாணம் ஆகாதுங்க என்ன பண்ணுவானுங்க? இந்த விடக்கூடாது. அப்ப உடம்பு நீங்க எப்படி விடணும்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்றது? அதுக்கு சொல்லி கல்யாணம் ஆனவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்க விந்த ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அது எங்க நிக்க மாட்டேங்குது. நிக்க வைக்கிறதா ஐடியா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப 15 வயசுல பருவம் அடைகிறாங்க. 16, 17, 18 அந்த விந்து தானா லீக் ஆகிற பிரச்சனை நிறைய பசங்களுக்கு உண்டு. நிறைய பசங்கள் இயற்கையான முறையில தூங்கி ஏஞ்சி பார்ப்பாங்க, பார்த்தா அவன் ஜட்டியெல்லாம் நினைஞ்சிருக்கும். உச்சா போற மாதிரி நினைஞ்சிருக்கும். அவனுக்கே தெரியாது. தெரிஞ்சு விடுறவங்களும் இருக்காங்க. அப்ப சொல்றேன், அவனுக்கே தெரியாது, தானா லீக் ஆகுது. ஏன் அப்படின்னா, உடல் முதல்ல உஷ்ணம், பாடி ஹீட்டு, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, டைமுக்கு தூங்குறது இல்லை, டைமுக்கு சாப்பிடணும். அந்த காலையில் 9 மணினா 9 மணிக்கு டிஃபன், மதியம் லஞ்சு 1 மணி 2 மணினா லஞ்சு, நைட்டு 8 மணி 9 மணி டிஃபன் முடிச்சுட்டு உடனே படுத்துடணும். அது மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தானே லீக் ஆகாது. ஆனால் நீ சொல்கிறாள், கண்ட நேரத்தை சாப்பிடாப்புல, கண்ட நேரத்தை தூங்குவாப்புல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வச்சு நோண்டினே இருப்பாரு. அவர் கண் அப்படியே எரிச்சல் ஆகும், ஹீட் ஆகும், தானா லீக் ஆகும். இது ஒரு கம்ப்ளைண்ட். இன்னொரு கேள்வி இருக்குது, நான் அப்புறம் கேட்கறேன். சரி கேளு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் லீக். ரெண்டாவது, இந்த சுய இன்பம் சொன்ன பாரு, கைப்பழக்கம், இந்த மாஸ்டர்பேஷன் பண்றவங்களுக்கும் தானா லீக் ஆகும். அவங்க எப்படி சார் தானா செய்வாங்களா இல்ல செய்யறது இல்லம்மா? செஞ்சு 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 அந்த விந்து உணர்ச்சி அங்க படம் மாத்த, இங்க படம் மாத்த, யூடியூப் அந்த உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாம லீக் அவுட் ஆயிடும்.
ம். இன்னொரு லீக் அவுட்டும் இருக்குது. பாத்ரூம் போவாங்கல்ல, டாய்லெட் 2 பாத்ரூம் யூரின் போவாங்கல்ல, ம். அதுலேயும் அவங்களுக்கு போகும் விந்து. ஏன்னா விந்து போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? கை கால் நடுக்கம், கண்ணம் ஒட்டி போதல், கண்ணு ரெண்டும் உள்ள போதல், பார்க்கறதுக்கு ஓல்டு மேன் மாதிரி இருப்பான். என்ன மேன்? தாத்தா மாதிரி. தாத்தா மாதிரி இருப்பான். பார்க்கறதுக்கு இளைஞராகவே இருக்க மாட்டான். இதுக்கு இடையில் அவனுக்குடைய புகை, மது, போதை இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறான்னா பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமாக ஒரு ஆம்பளை மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இவன் கை அடிக்கிறவன், இவன் தண்ணி அடிக்கிறவன். இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபேஸ் கட் வச்சு இவங்க அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருந்தா கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ம். நல்லா ஆரோக்கியமாங்கிறவன் டிப்டாப்பா நல்லா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறாங்க. எந்த வியாதியும் தெரியாது. கண்ட டைம் சாப்பிட்றது, கண்ட டைம் தூங்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது, கையடிக்கிறதுலாம் பார்த்து விந்து தானா லீக் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு வெட வெடன்னு கை கால்லாம் வந்து அப்படியே சும்மா ஒரு ஒரு அவன் உதாரணத்துக்கு ஒரு பொருளை கையில் கொடுத்தா அந்த பொருள் ஆடும், அப்படி இப்படி ஆடும், நடுக்கும், ஷேக் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வீக் ஆனவன் அப்படின்ட்டு. இப்படிலாம் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ண முடியும்? தானாகவே லீக் ஆகிறவனுக்கு 10 நிமிஷம் இப்படி டாக் முடிக்க முடியுமா? போயிடும். அவுட். 1 2 3 அவுட்டு. அதுதான் அந்த பையனுக்கு. அதெல்லாம் அவனை முதல்ல என்ன பண்ண, கல்யாணம் பண்ண சொல்லு. நானா சொல்லணும்? ஆமா, நீ உனக்கு போன் பண்ணா என்கிட்ட டவுட் எல்லாம் கேட்டா டவுட்டை கிளியர் பண்ணி சொல்லுமா தம்பி. கல்யாணத்தை முதல்ல பண்ணு. 27 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு. இது விந்து விட வேண்டிய இடம் மனைவி கிட்ட. அதை நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலாம். இப்ப இவ்வளவு பேசுறோம், அதை போய் சொல்ல மாட்டியா நீ? அதை நான் சொல்ல கல்யாணம் பண்ணி உன் மனைவி கிட்ட சந்தோஷமா இரு தம்பி, தானா விடாத தம்பின்னு சொல்லு. மீறி வருது பாருங்க, அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன். இளைஞர்களே நல்லா அட்வைஸ் கேளுங்க. அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு கூச்சப்படலாம். விந்து தானா வருது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு. நண்பர்கிட்ட சொன்னா கூட கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. சப்போஸ் இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அடிக்கடி விந்து வெளியேறதுனால கை கால் அசதி, சோர்வு, படபடப்பு, பலகீனமாயிடுவீங்க, நரம்பு தளர்ச்சி வரும். கல்யாணம் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக தள்ளி போகும். நான் சொல்றது அடிக்கடி விந்து வெளியேறுதல். கல்யாணம் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். மனைவி கிட்ட 1 2 3 அவ்வளோதான், 2 3 இப்படி போய் 3 வாட்டி வந்தாலும் 4வது வாட்டி அவுட்டு. அது மாதிரி ஆகிடும். அதால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகும், மனைவி திருப்தி இல்லாமல் போயிடும். அது மாதிரி உள்ளவங்க விந்தே வந்து தானாக லீக் ஆகக்கூடாது. மினிமம் 20லேருந்து 25 நிமிஷம் 1/2 hour நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் விந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட வாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டில் தானாக லீக் ஆகிறத நிறுத்துவேன். உடனே இமிடியட்லி 1 2 3 4 அவுட் ஆகுது பாருங்க, அதையும் ஸ்டாப் பண்ணி நீண்ட நேரம் சென்று உங்களுக்கு விந்து வர மாதிரி, விந்து திக்க வர மாதிரி, உடல் குற்றத்தை தணிச்சு, ஆண்மை அதிகரிக்க வச்சு, உறுப்பு நல்லா 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு உறுப்பு பெருசாக்கி உங்கள் மனைவியே ஆச்சரியம் பண்ணணும். என்ன நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ நேரம் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படணும். மறுபடியும் உங்கள் மேலே ஏக்கமாக இருக்கணும், உங்களை விரும்பணும். அது மாதிரி உங்களை உருவாக்குற மாத்திரை, கேப்சூல், லேகியம், பவுடர் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அதால் இந்த விந்து அது மாதிரி அடிக்கடி லீக் ஆனால் கை கால் வசதி வரும், சோர்வு வரும், படபடப்பு வரும், பலகீனமாகிடுவீங்க. ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்காது, மனைவிகிட்ட சந்தோஷமாக இருக்க முடியாது. இது மாதிரி தானாக லீக் ஆகுறது. சிறுநீர் போனாலும் லீக் ஆகுது. நிறைய ஆண்களுக்கு விந்து சிறுநீர்லேயே போகுது. விந்தும் சிறுநீரும் கலந்து போவோம். அவங்களுக்கும் அந்த நரம்பு தளர்ச்சி. டாய்லெட்டை முக்கி போவாங்க. பாத்ரூம் சில பேருக்கு போக முடியாது, டைட்டாக போவோம். மோஷன் டைட்டாக போகும்போது ரொம்ப முக்குவாங்க பாருங்கள், அப்போவும் அந்த விந்து ரிலீஸ் ஆகும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, அப்படியே விந்து அடிக்கடி போயினே இருந்தால் ரத்தம் போகிற மாதிரி தான் கணக்கு. 24 சொட்டு ரத்தம் 1 சொட்டு விந்துன்றாங்க. அந்த அளவுக்கு உங்கள் விந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உணர்ச்சி பூர்வமாக மனைவிட்ட டெய்லி செக்ஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது வேறு. அது உணர்ச்சியில் வர்றது. இப்போ நம்ம உமிழ்நீர் வருது இல்லையா, நம்ம பேசும்போது பாருங்கள் நிறைய உமிழ்நீர் வரும், அது இயற்கை. நம்ம பேசும்போது நம்ம ஃபீலிங் வரும்போது தண்ணீர் வரும் பாருங்க, அது இயற்கை. அது மாதிரி வர்றதால வந்து உங்களுக்கு எவ்வளோ கண்ணீர் வந்தாலும் எவ்வளோ உமிழ்நீர் வந்தாலும் பாதிப்பு இல்லை. அது மாதிரி தான் செக்ஸ் பண்ணும்போது உணர்ச்சிகளை தூண்டி ஓரல் செக்ஸ் பண்ணி நம்ம கட்டி குடிச்சு முத்தம் கொடுத்து மனைவிட்ட நல்லா வந்து புணர்ச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ உருவாகிற விந்து வெளியே வரும்போது அது பிரச்சனை இல்லை. அது வந்து இயற்கை. அது டெய்லி நீ செக்ஸ் பண்ணாலும் இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் செக்ஸ் பண்ணாலும் அந்த விந்து அடிக்கடி விடுறதால உங்களுக்கு உடலில் பலகீனன்ற பேச்சுக்கு அர்த்தமே இல்லை, வரவே வராது. உடம்புல எப்பவுமே அந்த பலம் இருக்கும். ரத்தத்தை நம்ம வந்து டொனேஷன் கொடுக்குறோம்.
அந்த மற்ற ரத்தத்தை மறுபடியும் டொனேஷன் நம்ம கொடுத்துட்ட பிறகு நம்ம மறுபடியும் ரத்தத்தை ஏற்றிக்கிறோமா? ஏற்றுறது இல்லை. தானாக உடம்புல ஊறுது பாருங்க, அது மாதிரி தான் விந்து. அது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஊறிடும். ஆனால் இந்த தானா லீக் ஆகுது பாருங்க, முக்கனா போகுது, அதெல்லாம் உணர்ச்சி பண்ணியாக நம்ம விந்து வெளியே விடுறோம் இல்லை. அப்படி தானா லீக் ஆகிறது தான் நரம்பு தளர்ச்சி. அதாவது விந்தினுடைய சார் தானா லீக் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அதம்மா சூடாயிடும், ஹீட், ஹீட்டில் விந்து என்னாவது செக்ஸ் பண்ணாமல் வெளியே வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய். இப்போ செக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு விந்து வருது இல்லை, அது இயற்கை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, மொத்தம் கொடுப்பாங்க, ஓரல் செக்ஸ் பண்ணுவாங்க, மனைவிட்டு ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விடுறது வந்து அது உணர்ச்சியில் வர்றது. எதுவுமே பண்ணல, கட்டி பிடிக்கல, மொத்தம் கொடுக்கல, தூங்கினே இருக்கிறது, லீக் ஆகுது. அது என்ன? அது ஒரு வியாதி. அது விதமான நரம்பு தளர்ச்சி. ஸ்டோரேஜ் ஆகிற விந்து செயற்கை, இயற்கை, அதாவது செக்ஸ் மூலிமா பண்ணுறது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்க, அது செயற்கை மாதிரி, அது ஆட்டோமேட்டிக் லீக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், தானா லீக் ஆகிறத மருந்து சாப்பிட்டு நிறுத்தலாம். மறுபடியும் உங்களுக்கு தானாகவே லீக்கே ஆகாது. செக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் விந்து வரும், அதுவும் 20 நிமிஷத்துக்கு மேலே தான் வரும். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, டேப்லெட் இருக்குது, ஆயில் இருக்குது. ஒரு மாத்திரை போட்டால் போதும், ஃபுல்லாக முதலிரவு தான், அந்த அளவுக்கு சந்தோஷமாக ஏஞ்சி வரலாம். அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதால் இந்த ஆட்டோமேட்டிக் லீக் ஆகிறவங்க தயவுசெய்து இளைஞர்களாகட்டும், முதியோர்களாகட்டும், வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்களாகட்டும், லீக் ஆச்சுன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதை சரி பண்ணி ஃப்யூச்சரில் உங்களுக்கு திருமணமான பிறகும், இந்த திருமணமாகி உங்களால் செக்ஸ் பண்ண முடியலனாலும் அதுக்கு உண்டான ஆலோசனையும் சிகிச்சையும் நான் தரேன். என்னடா ஃப்ரெண்டு கேட்டியா நம்ம டாக்டர் ஏன் சொன்னது? நீ எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண வேணாடா, கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி அவர்கிட்ட பேசு, அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணு. அப்படி உனக்கு ஏதாச்சும் மருந்து தேவைப்படுச்சுனாக்கா சார் வெளிநாட்டுக்கும் அனுப்புறீங்க? எல்லா நாட்டுக்கும் மருந்து அனுப்புகிறேங்க. எல்லா நாட்டுக்கும் மருந்து போகுது. எல்லா நாட்டிலையும் ஒரே வாரம் தான் டைம், 7 நாட்களில் மருந்து கொடுத்துருவோம். கொரியரில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என் நம்பர் கீழே இருக்கு பாருங்கள், 720009 72006. இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க, நீங்கள் அடுத்து நான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் சொல்ல போகிறேன். என் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டெய்லி பார்க்கணும், நாங்கள் போடுற ப்ரோக்ராம் அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருந்தாத இளைஞர்களை திருத்துங்க, நீங்களும் திருத்துங்க. நான் எவ்வளோ சொல்லி திருத்திட்டேன். நீங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு டேய் டாக்டர் இப்படி சொன்னார், திருந்துங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். பொம்பளைங்களுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். அதால் என் ப்ரோக்ராம் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு டவுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்து தலையணை மந்திரம் என்னுடைய சேனல், பழனி என்னுடைய சேனல், 2 சேனல்லையுமே நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க, சார் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நான் திருந்திட்டேன், உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து என் மனைவிக்கு நான் துரோகமே பண்ணுறதில்ல அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இது மாதிரி இளைஞர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க. அதால் நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதால் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன மக்களே கேட்டிங்களா டாக்டர் ஏன் சொன்னது? அதே தான் நானும் சொல்ல வரேன். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு அவர் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் அப்படின்னாக்கா, அவருடைய ப்ரோக்ராம் பார்த்து நிறைய பேர் திருந்திருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். பட் இன்னும் திருந்தாதங்க திருந்துங்க, இன்னும் பார்க்காதங்க நீங்கள் பார்த்துங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, 720009 72006. இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.